Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து இந்த சாஃப்ட் கிளாம் மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்ட்டி இல்லை ரிசப்ஷன் எதாவது அட்டன் பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி நீங்கள் வந்து மேக்கப் லுக் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க், அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். நான் வந்து Neutriderm மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் காமிக்கிறேன். அண்ட் உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ஸோ ப்ரைமருக்கு நான் வந்து Glam 21 ஃபவுண்டேஷன் ப்ளஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ப்ரைமர் இருக்குது, இன்னொரு சைடு வந்து ஃபவுண்டேஷன் இருக்கும். நான் வெறும் ப்ரைமர் மட்டும் இப்போ யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் யூஸ் பண்ணுற பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த ப்ரைமர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆகிடும். ஸோ நல்லா வந்து ஒரு பேஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபவுண்டேஷனுக்கு. அண்ட் இன்றைக்கி நான் வந்து 2 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து L'Oreal Paris True Match ஃபவுண்டேஷன், இன்னும் வந்து LA Girl Pro Matte ஃபவுண்டேஷன். ஸோ இந்த 2 ஷேடும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி என் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இந்த 2 ஃபவுண்டேஷன் சூப்பர் காம்பினேஷன், நல்லாயிருக்கும் ஃபேஸில் வந்து நல்லா பிரைட்னிங் கொடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா L'Oreal Paris True Match ஃபவுண்டேஷனில் அந்த ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் LA Girl ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி என் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நான் டேம்ப் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர். நெக்ஸ்ட்டு கன்சீலருக்கு நான் வந்து NYB கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இந்த கன்சீலர் வந்து உங்களுக்கு க்ரீஸ் ஆகாது, அதோட ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கன்சீலர். இந்த கன்சீலர் என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவி டார்க் அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க பியூட்டி பிளெண்டரால். நெக்ஸ்ட் இது செட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் இல்லைனா வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேஸஸ் கேனடாவோட மினரல் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் வந்து எக்ஸ்ட்ரா லேயர் இருக்க மாதிரி இருக்காது, ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ஃபேஸில் இருக்க மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ளஷ். நான் அதுக்காக மேக்கப் ரெவல்யூஷனோட சீக் பேலட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட், நல்ல ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த பேலட்டில் இருக்க எல்லா கலர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா பிக்மெண்டட். அண்ட் அதில் இருக்க கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து டே டைமில் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டான ஹைலைட்டர் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து பில்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மேக்கப் ரெவல்யூஷன் சீக் கிட்லேருந்து நான் வந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு ஷாம்பைன் கோல்டு கலர். ஸோ நம்ம மோஸ்ட்டாக இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து கோல்டன் ஷேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட், மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லா சூட் ஆகும் இது. அண்ட் ஹைலைட்டர் எப்போவுமே உங்களோட ஹை பாயிண்ட்ஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுற மெயின் பர்பஸே வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக காமிக்கும். அண்ட் ஹைலைட்டருக்கு நீங்கள் ப்ரஷ் பிடிக்கும் போது ரொம்ப லைட்டாக பிடிங்க, ஏன்னா அதிகமாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஷன் ஜாஸ்தியாகி ஃபேஸில் ரொம்ப ஹெவி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸும் ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே என்னோட எல்லா டுட்டோரியலும் சொல்வேன், ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே ஃபில் பண்ணணும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஐரஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில். நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஐப்ரோ ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஷேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோடய ஐப்ரோ கலரில் இருக்க ஷேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ப்ரௌன் ப்ளஸ் வந்து கிரே டென்ட் இருக்க மாதிரி ஒரு கலர் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப்புக்காக நான் மேக்கப் ரெவல்யூஷனோட சோஃபெக்ஸ் பேலட்லேயே இந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோட ட்ரான்சிஷன் ஷேட். ஸோ நம்ம கண்ணை மூடி திறக்கிற இடத்துல நீங்கள் வந்து இந்த ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணணும். அண்ட் ட்ரான்சிஷன் ஷேட் வந்து எதனா நியூட்ரல் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த பிங்க் சைடில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து நியூட் சைடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு டைமென்ஷன் கொடுக்கறதுக்காக இதோட கொஞ்சம் டார்க்கர் கலர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஷேட் யூஸ் பண்ணி மறுபடியும் க்ரீஸ் ஏரியாவில் வந்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து நான் அமேசானில் வாங்கினது, ஹர்பன் ப்ரோ அதோட பேர். நெக்ஸ்ட் வந்து உங்கள் அவுட்ஃபிட்டோட கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே லாவெண்டர் கலர் எடுத்திருக்கேன். இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட சோஃபெக்ஸ் பேலட்டில் பார்த்தீங்கன்னா கலர் வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். என்னோட கண்ணோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் இந்த லாவெண்டர் ஷேட் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த லாவெண்டர் ஷேட் நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பர்பிள் கலர் எடுத்து என் அவுட்டர் வீல மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கலரை மட்டும் நல்லா டெபாசிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பிக்மெண்டடாக ஆக்கிறதுக்காக நான் வந்து அதே பர்பிள் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த ஷேட் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ கலர் பிக்மெண்டேஷனுக்காக நான் மறுபடியும் இப்போ வந்து நான் நல்லா டார்க்காக அப்ளை பண்ண போகிறேன் இந்த லாவெண்டர் ஷேடை. இந்த ஐ மேக்கப்போட ஃபினிஷ் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பிளெண்டடாக இருக்கும். அண்ட் இதுக்கு நான் வந்து ஐலைனர் எதுவுமே அப்ளை பண்ண போகிறது இல்லை. நான் டேரெக்டாக வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற மஸ்காரா வந்து லாக்மே ஐகானிக் மஸ்காரா. என்னோடய டாப் லேஷஸ் அதுக்கப்புறம் என் பாட்டம் லேஷஸ் வந்து சேர்த்து நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். நான் லைனர் காஜல் எதுவுமே அப்ளை பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நான் டைட் லைன் பண்ண போகிறேன். பர்பிளோட காஜல் எடுத்து நான் வந்து டைட் லைன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து லாக்மே அப்சல்யூட் ரேஞ்ச்லேருந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் வந்து விண்டேஜ் பிங்க். நல்ல ஒரு சாஃப்ட் பிங்க் கலர். இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கோட ஃபார்ம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், லிப்ஸில் வந்து ட்ரை ஆகாது. அண்ட் இந்த லிப்ஸ்டிக்ஸ் பற்றி நான் தனியாக ரிவ்யூ கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஜுவல்லரி செட்காக நான் இந்த சோக்கோ பீஸ் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். இதில் இருக்க இயரிங் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் என்னோடய இயரிங்ஸ். நான் வந்து சோக்கர் போடல, ஏன்னா நான் வந்து பிளாசோ பேண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சோக்கர் போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வெறும் இயரிங் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய அவுட்ஃபிட் நான் வந்து கடையில் வாங்கல, இது வந்து கஸ்டம் மேட். இதை பற்றி தனியாக டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ரொம்ப சாஃப்டான மேக்கப் லுக். நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் ரெண்டுத்துக்குமே வேர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி சட்டலான மேக்கப் லுக் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது, அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.